யாரு? எங்கட களிமா சொன்ன ஒரு ஆள், இன்னும் ஒரு களிமா சொன்ன ஒரு ஆள. அந்நியவர்கள் எங்களை பாதிக்கிறாங்க, எங்களை கருவைப்பிழை மாதிரி எங்களை பாதிக்கிறாங்க. தேர்தல் காலம் வந்தா சரி, எங்களை ஒவ்வொருத்தரா வார உங்களுக்கு நாங்க அப்படி செய்வோம், உங்களுக்கு நாங்க இப்படி செய்வோம். ஊர்ல முக்கியமான ஒரு ஆள் இருக்கிறாரு, அவருக்கு மக்களுடைய நல்ல செல்வாக்கு இருக்குது, அவரை வந்து பிடிக்கிறது. ஒரு பணக்காரர் இருக்கிறாரு, அவரை வந்து பிடிக்கிறது. யாராவது இதுலயாவது தேர்ச்சி பெற்றா அவரை வந்து பிடிக்கிறது. நீங்க எங்களை சப்போர்ட் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு அதை செய்வோம் இதை செய்வோம். எல்லாம் தேர்தல் முடிகின்ற வரைக்கும் முடிஞ்சதுக்கு பின்னால நீங்க யாரோ நாங்க யாரோ, கடைசியில பாதிக்கப்படுறது களிமா சொன்ன நாங்க தான். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, பெரியவர்கள் அந்த மாதிரி பாதிக்கப்படுறாங்க. எங்களுள்ள வேலை வச்சு இல்லாத சில வாலிபர்கள், அவங்களுக்கு வேலை ஒன்றும் இல்ல, சும்மா வேலை வெட்டிகளாக இருக்கிறாங்க. இப்ப சிலர்கள் அவங்களே சல்லி கொடுக்கிறது, ஒரு நாளைக்கு நாங்க இவ்வளவு தாரோம், ஒரு கிழமை கோவிலுக்கு இவ்வளவு தாரோம், நீங்க இப்படி இப்படி போங்க, நீங்க இந்த கொடிகளை போடுங்க, நீங்க இவருக்கு பின்னால போங்க, இந்த கோஷங்களை எழுப்புங்க, இந்த தலைவரை சொல்லுங்கன்னு சொல்லி எங்களை சில வாலிபர்கள் என்ன செய்ய வேற வழி இல்ல. அதற்காக வேண்டி அவர் எதிர்க்கிற ஒரு தலைவர் முஸ்லிமாக இருக்கலாம், அந்த முஸ்லிம் என்பது இவருக்கு விளங்குறல்ல, இவன் எதிர்கட்சிக்காரன், இவர் மாற்று கட்சிக்காரன், அவனை வாழவிடக் கூடாது. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, ஏதோ எப்படியோ அவர்கள் தேர்தல்ல வெற்றியோ தோல்வியோ, தேர்தலுக்கு பின்னால் அவங்க எல்லாம் சேர்ந்து வாழுவாங்க. ஆனால் தேர்தலுடைய காலத்துல நாங்க பிடிச்ச சண்டையினால தேர்தல் முடிஞ்சாலும் பலவிதமான பிரச்சனைகள். ஏன் உங்களுக்கு தெரியும், நான் விரிவாக சொல்ல தேவையில்லை. சென்ற அந்த மாகாண சபை தேர்தல்ல ஒரு சில சகோதரர்கள் எப்படி எப்படி எல்லாம் ஆடினாங்க, கூத்தாடினாங்க. ஆனா தேர்தலுக்கு பின்னால அவர்களுடைய நிலைமைகள் எப்படி எப்படி மாறிடுச்சு. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அதில் ரொம்ப ஜாக்கிரதையா நடக்கணும், ரொம்ப கவனமா நடக்கணும், ரொம்ப புத்தி யோசனையுடன் நடக்கணும். அந்நியவர்கள் எங்களை ஒரு மாதிரியா பார்த்து எங்களை ஒன்றும் தெரியாதவர்கள் நினைச்சு எங்களுக்கு ஒன்று தேவையான வேலைகள் எல்லாம் செய்து கொள்வாங்க. கடைசியில் ஆட்சி பீடம் ஏறினா அவங்களும் அவர்களுடைய வேலைகளும் நீங்க யாரோ நாங்க யாரோ என்ற தோர்ணையில தான் நடப்பாங்க. அதனால் ரொம்ப கவனமாக நடக்கணும். எங்களுக்கு மத்தியில் உள்ள ஒற்றுமை, எங்களுக்கு மத்தியில் உள்ள ஐக்கியம், எங்களுக்கு மத்தியில் உள்ள சகோதரத்துவம், எங்களுக்கு மத்தியில் உள்ள தீனுடைய உணர்வு, இஸ்லாமிய உணர்வு எந்த கோணத்திலையும் கட்டத்திலையும் நாங்க விடுறல்ல. தேர்தல் வாக்குறுதி அது எல்லோருக்கும் உரிமை, தாராளம். நாங்க எல்லாரும் எங்களோட வாக்குகளை பாவிக்கலாம். ஏன் அதை விட ஒரு படி மேல் ஏறி பாவிக்கணும் என்று சொன்னாலும் பிழையாகாது. என்ன, நாங்க 20 லட்சம் பேர் இருக்கிறோம், எங்களோட உரிமைகளை நாங்க பெற்றுக் கொள்ளணும் என்றா எங்களோட வாக்குகளை பாவித்து எங்களோட வாக்குகள் பாவிக்கப்பட்டிருக்குது என்றத அரசாங்கம் விளங்கணும், அதாவது ஆட்சி செய்யறவங்க விளங்கணும். அதனால நாங்க பார்க்கிறது என்ன, யாரு எங்களோட மார்க்கத்திற்கும் எங்களோட தீனுக்கும் எங்களுடைய இஸ்லாத்திற்கும் இந்த நாட்டில் இஸ்லாமிய முறைப்படி வாழ்வதற்கு எந்த விதமான தடைகள் ஏற்படுத்த மாட்டார்களோ அவர்களுக்கு நாங்க எங்களோட வாக்குகளை பயன்படுத்துறது. அதனால் நான் சொல்லல இந்த கட்சியை கொடுங்க, இதுக்கு கொடுக்க நாங்க சொல்லல. மாஷா அல்லாஹ், நாங்க எல்லாம் படித்திருக்கிறோம், தெரிஞ்சு வைத்திருக்கிறோம், நாங்க நல்லா யோசிக்கிற, நாங்க நல்லா சிந்திக்கிற, யாருக்கு கொடுத்தால் அதன் மூலம் இஸ்லாத்திற்கு முஸ்லிம்களுக்கும் நலவுகளும் நன்மைகளும் ஏற்படுமோ அவர்களுக்கு கொடுத்து எந்த காரணத்தை கொண்டும் தேர்தலை வைத்து நாங்க பிளவுபடுறல்ல, நாங்க குழப்பங்கள் ஏற்படுறல்ல, சண்டை சச்சரவுகள் ஏற்படுறல்ல. தேர்தலை மட்டுமல்ல, மார்க்கத்தை வச்சும் அப்படித்தான், தீனை வைத்தும் அப்படித்தான், ஷரியாத்தை வைத்தும் அப்படித்தான். எங்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் அது அந்தந்த இடத்தில் இருக்கிறது. அதனால் அடுத்தவர்களை யாரையும் பேசுறதோ திட்டுறதோ மோசமாக பேசுறதோ அடுத்தவர்களுக்கு எந்த நஷ்டத்தையும் விளைவிக்காம இருந்தால் நிச்சயமா அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். அந்த அடிப்படையில நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் உதவி செய்வானாக. ஆகவே யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் நம்முடைய மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. முழு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உண்மையான இஸ்லாமிய முறைப்படி தீனுடைய அடிப்படையிலே வாழ்வதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. இந்த நாட்டில் 100க்கு 100 இஸ்லாமிய முறைப்படி வாழ்வதற்கு யார் யார் வழி அமைப்பார்களோ அவர்களை நீ பொறுப்புதாரிகளாக ஆக்கி வைப்பாயாக, அவர்களை நீ ஆட்சியாளர்களாக ஆக்கி வைப்பாயாக. யார் யார்
யாரெல்லாம் முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்திற்கும் எதிராக எதிர்காலத்தில் செயல்படுவார்களோ அவர்களுக்கு நீ பொறுப்பை கொடுத்து விடாதே யா அல்லாஹ். அவர்களுக்கு நீ அதிகாரத்தை கொடுத்து விடாதே யா அல்லாஹ். இஸ்லாமியர்களை பாதுகாப்பாயாக. அவர்களுடைய ஒற்றுமைக்கு பங்கு பிடிப்பதற்கு என்னென்ன சக்திகள் நடக்கின்றனவோ அவைகள் அனைத்தையும் தவிடுபொடியாக்கி வைப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, தீனுடைய அடிப்படையில் வாழ்வதற்கு நீ உதவி செய்வாயாக. நம் அனைவர்களுடைய முடிவுகளை நல்ல முடிவாக ஆக்கி ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தில் நம் அனைவர்களையும் நுழைய செய்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பான சகோதரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த பயான் சம்மான் கோட் பள்ளியில் ரெக்கார்ட் செய்யப்பட்டதாகும். மேலும் இந்த பயானை www.masjid.com வெப்தளத்திலும் கேட்கக்கூடிய வசதிகளும் உண்டு என்பதை அறிய தருகிறோம்.